ஹாய் மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்கிரட்டில் இருந்து உங்கள் உமர். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு காட்டன் ஷர்ட், அதுவும் பியூர் காட்டன் ஷர்ட்டை எப்படி அயன் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதே போல இந்த வீடியோல நான் வந்து எந்த அயன் பாக்ஸ்ல அயன் பண்ணா நல்லா இருக்கும், பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறத டீட்டெயில் உங்களுக்கு சொல்றேன். அதனால இந்த வீடியோ கம்ப்ளீட்டா பாருங்க. நீங்க ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை அயன் பண்ண தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா அந்த ட்ரெஸ்ஸை நம்ம அயன் பண்ணி உங்களுக்கு ஃபுல் வீடியோவா போடலாம். அதே போல நம்ம பிளாசம் லாண்ட்ரில டொமஸ்டிக் லாண்ட்ரி பிசினஸுக்கான பேசிக் ட்ரைனிங் கொடுக்குறேன். இந்த ட்ரைனிங்ல நான் என்னென்ன விஷயம்லாம் கவர் பண்றேன் அப்படின்னா, ஒரு அயனிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு வாஷிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஸ்டாக் வாஷிங் சர்வீஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், எப்படி ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் பண்ணணும், எவ்வளவு லேபர் தேவைப்படும், எவ்வளவு இடம் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கான பேசிக் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறேன். யாருக்கும் நீட் இருக்கு, நீங்க வந்து ஒரு புதுசாக பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் ஸ்டார்ட் பண்றீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு நீட் இருந்துச்சு அப்படின்னா நான் வீடியோவில் எனக்கு கான்டாக்ட் நம்பர் தரேன். அந்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட லாண்ட்ரி பிசினஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுங்க. வாங்க இப்போ இந்த வீடியோவை பார்த்து நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம லாண்ட்ரிக்கு ஒரு காட்டன் ஷர்ட் வந்து அயனிங்காக வந்து இருந்துச்சு. இது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடணும்னு விருப்பப்பட்டேன். எதுக்காக அப்படின்னா, காட்டன் ஷர்ட் பொதுவாகவே ரொம்ப சுருக்கமா இருக்கும். நீங்க வந்து நார்மலான எந்த அயன் பாக்ஸ்லையும் அயன் பண்ணாலுமே அந்த சுருக்கமே போகவே போகாது. எந்த அயன் பாக்ஸ் பெஸ்டா இருக்கும் அப்படின்னா, கமர்ஷியல் ஸ்டீம் அயன் பாக்ஸ்ல பண்ணீங்கன்னா பெஸ்டா இருக்கும். இதுவே நீங்க வந்து ஒரு சார்கோல் அயன் பாக்ஸோ எலக்ட்ரிக்கல் அயன் பாக்ஸோ பண்றீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணி நல்ல சட்டையில, அது சார்கோல் அயன் பாக்ஸோ இல்ல எலக்ட்ரிக்கல் அயன் பாக்ஸ் இருக்கிற பட்சத்துல நீங்க அந்த சட்டையில கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு நல்லா மாய்ச்சர் ஆக்கிட்டு அயன் பண்ணி பாருங்க. நல்லா சுருக்கம் போய் பெஸ்டா உங்களுக்கு அந்த சட்டை கிடைக்கும். வாங்க இப்போ எப்படி நான் பிராக்டிக்கல் அயன் பண்றேன்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்த ஷர்ட்டை தான் அயன் பண்ண போறோம். இது வந்து ஒரு பியூர் காட்டன் ஷர்ட். நம்ம எப்பயுமே ஸ்டார்ட் பண்ற மாதிரி அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அயன் பண்ணும் போது காலரை தான் ஃபர்ஸ்ட் அயன் பண்ணணும். காலருக்கு பேக் சைடு, ஷோல்டர், அதுக்கப்புறம் கையே, அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு நீட்டா அயன் பண்ணா போதும். இது வந்து ஸ்டீம் அயன் பாக்ஸ் இருக்கிறனால ரொம்ப ஈஸியா இருக்கு, சீக்கிரமாவே அயன் பண்ணிடலாம். அதே போல இந்த கையே, சட்டையை நல்லா பிளாட்டா போட்டுட்டு ஃபர்ஸ்ட் காலர் பட்டனை போட்டுருணும். எல்லா பட்டனையுமே போட்டுக்கோங்க. அயன் பண்றது ரொம்ப ஈஸி. சட்டையோட ப்ராப்பரான டெக்ஸ்சருக்கு வந்துடணும். இப்போதான் அயன் பண்ணுறது ஈஸி. சட்டையோட ஃப்ரண்ட் சைடு அயன் பண்ணியாச்சு. இப்போ சட்டையை திருப்பிட்டு சட்டையோட பேக் சைடு பண்ண போறோம். பிராண்டட் சட்டையில இந்த மாதிரி ஃபிட் வச்சு கட்டிருப்பாங்க. அதையும் கரெக்டாக பண்ணி வச்சுட்டு டைட்டாக தேய்ச்சிக்கணும். இப்போ ஃபோல்டிங்,
ஃபோல்ட் பண்ணியாச்சு. மேல லைட்டா தேய்ச்சா போதும். அவ்வளவுதான். சூப்பரா சட்டைய தேய்ச்சாச்சு. பாருங்க எவ்வளவு அழகா நம்ம தேய்ச்சிருக்கோம்னு. யார் யாரெல்லாம் இந்த மாதிரி காட்டன் ஷர்ட் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஒரு நாலு பிசினஸ் வச்சிருக்கவங்களும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. அதே போல நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம லாண்ட்ரி ரிலேட்டட் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.